சுமையாங்கிற பெண்ணோட கவலையான காதல் கதை இது. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் காதலிச்சு அந்த காதலர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமா. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. கல்யாணம் பண்ணி 10 நாளில் அந்த பெண்ணுக்கு காய்ச்சல் வருது. ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் கிட்ட போகிறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, செக் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னதிலிருந்து அந்த பெண் கேட்க ஆரம்பிச்சா, எப்போ டாக்டர் நான் வீட்டுக்கு போவேன், எப்போ டாக்டர் நான் வீட்டுக்கு போவேன், ஏமா ஏன் அவசரப்படுற அப்படின்னு டாக்டர் கேட்டதும் அந்த பெண் சொல்கிறா, இல்லை எனக்கு கல்யாணமாகி 10 நாள் தான் ஆகுது, கணவர் வீட்டில் காத்துட்டு இருப்பாரு, நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த டாக்டரும் ஒரு மாதிரியாக சமாதானப்படுத்தி செக் பண்ணி பார்க்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா ஆச்சரியம். அந்த பெண்ணோட ரிப்போர்ட்டில் இருந்தது பிளட் கேன்சர். இந்த டாக்டருக்கு என்ன செய்கிறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலை. 2 நாள் கூட கணவரை பிரிஞ்சிருக்க முடியாது இந்த பெண்ணால். இந்த விஷயத்தை சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. வேறு வழியே இல்லை, சொல்லி தான் ஆகணும். சொல்லவும் தைரியம் இல்லை. அந்த கணவரையும் கூப்பிட்டு இந்த பெண்ணையும் பக்கத்தில் உட்கார வச்சு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு விளங்கிடுச்சு இவர் என்னமோ சொல்ல போகிறாரு, இன்னும் 2-3 நாள் இருக்க சொல்லுவாரோ அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த கணவரை விட்டு இந்த பெண் பெர்மனண்ட்டாக பிரிய போகிறான்னு. அந்த டாக்டரும் இந்த சப்ஜெக்டை சொன்னதும் அந்த பெண் மயக்கத்தில் விழுந்துடுறா. மயக்கம் தெளிஞ்சதும் எங்கே அழ ஆரம்பிக்கிறா. கணவனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரியாக அவக்கு தெளிவுபடுத்தி ஆறுதல் படுத்தி மகாரகம ஹாஸ்பிட்டலுக்கு போக ஏற்பாடு செய்கிறாங்க. அவள் அங்கிருந்து கிளம்புற நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி செலுத்திட்டு டாக்டர் கிட்ட போய், டாக்டர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த டாக்டரோட மனசும் சுக்குநூறாக உடைஞ்சிடுது. ஒரு மாதிரி அந்த பெண்ணை மகாரகம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பெண் கேட்குறா, என்னோட கணவரும் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அந்த பேமிஷனோட அந்த கணவரையும் பக்கத்திலே இருக்க வைக்கிறாங்க. அப்போது இந்த டாக்டர் அடுத்த நாள் வார்டுக்கு வர நேரத்தில் கோல் வருது, டாக்டர் நாம் அனுப்பி வச்சோமே அந்த பெண் மகாரகம ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சோமே அந்த பெண்ணோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு தகவல் வருது. 3 வருஷம் காதலிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் 10 நாள் கூட தாண்டலை. இதையும் விட காதல் தோல்விங்கிறது பெருசா இல்லை. வாழ்க்கை அற்பமான உலக வாழ்க்கை, யாருக்கும் நிரந்தரமே இல்லை.